ஒரு நாளைக்கு வந்து சுவாமிக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் பேசினார். அவர் வந்து ஒரு பெரிய குரூப்புக்கு முன்னாடியெல்லாம் பேசினதே இல்லை. ஆனால் அவர் வந்து பேசும்போது, அதுவும் பேசுகிறது எங்கள் சாய் குல்வந்த் ஹாலில் பிரசாந்தி நேரத்தில் ஆயிரக்கணக்குக்கு மக்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு போடியம் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மைக்குக்கு முன்னாடி நினைவு பேசுகிறாரு. அவருக்கு முன்னாடி ஆயிரக்கணக்குக்கு மக்கள், பின்னாடி வந்து சுவாமி சேரில் வந்து உட்காந்துருக்காரு. முதல் தடவையாக பேசுகிறாரு. ஒரு பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி ஸ்பீச்சில் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னார். அதில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் வந்து மாணவர் வந்து என்ன சொன்னார்னா, ஐ நோ ஐ எம் ஃபேஸிங் தி என்டையர் வேர்ல்டு. எனக்கு முன்னாடி வந்து உலகமே இருக்குது, ஆயிரக்கணக்குக்கு மக்கள் இருக்காங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் பேசுகிறேன். உலகமே எனக்கு முன்னாடி இருக்குது. நான் உலகத்தை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணணும். இருந்தாலும் நான் வந்து என்ன தைரியத்தில் இங்கே நிற்கிறேன் தெரியுமா? தி என்டையர் வேர்ல்டு இஸ் ஆன் தி அதர் சைடு. உலகமே மற்ற அந்த சைடில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆனால் சுவாமி வந்து என்னோடய சைடில் இருக்கார். சுவாமி வந்து அவர் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கார். அப்போ சுவாமி வந்து என்னோடய பக்கத்தில் இருக்கார்னா நான் வந்து எதுவுமே சாதிக்கலாம். இந்த பச்சை தண்ணியால் எப்படி வந்து அன்னைக்கு விளக்கு சுவாமி ஏற்றினாரோ அது மாதிரி அவரோட திவ்யமான ஸ்பர்ஷம் நம்ம வாழ்க்கையில் பட்டுடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிடும்.